Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் 3 இயல் வரைக்கும், அடுத்து இங்கிலீஷில் 3 யூனிட்ஸ், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இது ஃபுல்லாகவே இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது. அடுத்தது 4, 5, 6 இதில் 4.4 வரைக்கும், 5.4 அண்ட் தென் 6.4. ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு ப்ரிப்பேர் பண்ண யூனிட்ஸ், ரிமைனிங் இருக்கக்கூடியது 4 யூனிட்ஸ். கெமிஸ்ட்ரியில் த சேம் திங், எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிற சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸு 3, 4, 8, 11 அண்ட் தென் 12. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 10 சாப்டர்ஸ், அதில் 6 சாப்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 திங்ஸ் இதில். ஒன் திங் வந்து நம்ம லாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு படிச்சிருக்கோம் இல்லையா, அதை ரிவிஷனுக்காக 1 டே. இப்போ இயல் 1 ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், இதுக்கு 1 டே போதும். அகெயின் செகண்ட் இயலும் நம்ம பார்த்துருப்போம், அதுக்கு 1 டே கொடுத்துருக்கேன். ஸோ தேர்ட் இயலுக்கு பார்த்திங்கன்னா நியூவாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு எல்லாத்துக்குமே 2 டேஸ் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் மேக்ஸ் சாப்டர்ஸ்லையும் இப்போ 1.1லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸ் 1 டே. இப்போ எக்ஸசைஸ் 1.1னா எக்ஸாம்பிளோடு சேர்த்து இப்போ நியூவாக எடுக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்கு 2 டேஸ் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் 4.1ல் ஒரு நாள், எக்ஸசைஸ் சம் ஒரு நாள், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து மிட் டர்ம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இந்த கம்மிங் வீக்கில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட், அதாவது ஜூலை எண்டில் முடியுது, ஆகஸ்ட் 1ல் இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து குவார்ட்டர்லி போர்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டில் தட் நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்குள்ள ஆல்ரெடி நம்ம முடிச்சிருக்க அந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன்ஸை ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 10ன்னும் போது நமக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லெசன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லெசன்ஸ் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கடுத்து முடித்த பிறகு தான் நம்மளால் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். இப்போது லெசன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, மேக்ஸில் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் அதுக்கான டைமிங்கும் அதுக்குள்ளே நம்ம இதை ரிவிஷன் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 7லேருந்து 10க்குள்ளே நம்ம எல்லா நியூ ஃப்ரெஷ் சாப்டர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இதை வந்து ரஃப் நோட்லேயோ இல்லை கேலண்டர்லேயோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக போகிற மாதிரி அழகாக இருக்கும். அதாவது உங்களோட ஸ்டடி பிளானை நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் ஒன்று மிஸ் பண்ணிங்கனாலும் உடனே அந்த லெசன் வந்து ரொம்ப டம்ப் ஆகிடும், அப்புறம் லாஸ்ட் டைமில் பர்டனாக இருக்கும். ஸோ நீங்கள் அன்னன்னைக்கு டேஸ் முடிச்சிருங்க. இல்லையா என்னால் முடிக்க முடியல மேம், இப்போ ஜூலை 27 மண்டேவா, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் 2 வந்து சண்டே வருது. ஸோ ஜூலை 27லேருந்து நீங்கள் ஏதாவது ரிமைனிங் இருந்ததுன்னா அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அந்த வீக்கெண்டுக்குள்ளே அந்த வீக்குக்கான போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளானும் சரி உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். அழகாக நம்ம அதாவது நம்மளோட ஸ்டடி பிளான் வைஸ் நம்ம மேக்ஸ் தான் வந்து செப்டம்பர் 15 வரைக்கும் எல்லாமே போகுது. மற்றபடி செப்டம்பர் 10ஓடவே நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஜூலை 27 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த பிளான். தமிழ் இயல் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.1, இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ நோ நீட், அழகாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு இந்த இயலோட யூனிட் கொஷின் பேப்பர் நான் வந்து இந்த வீக்கில் என்னால் முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கொஷின் பேப்பரையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. யூனிட் வைஸ் கொஷின் பேப்பர்ஸும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டே டு டே அப்லோட் பண்ணுற டிஃப்ரெண்ட், அதாவது ஸ்டடி பிளான் வீடியோஸாக இருக்கட்டும், குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிவிடுவேன். வித்தின் 2 வீக்ஸில் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிவிடுவேன். யூனிட் வைஸ் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம டே டு டே என்ன வீடியோஸ் 11th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுறோமோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜூலை 28 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.2. தென் ஜூலை 29 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.3. ஜூலை 30 கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.4. ஜூலை 31 ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸில் யூனிட் 2, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.1. தென் ஆகஸ்ட் 1 கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 2, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.2. ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.3. August 3 computer science and max, computer science chapter 2, max exercise 2.4. then August 4 physics max, physics unit 3 and then max exercise 2.5. then August 5 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும்,
கெமிஸ்ட்ரி யூனிட் 6 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.6. ஸோ இது ஆல்ரெடி பழைய சாப்டர் தான், இது ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கு படித்தது. ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் கொடுத்துட்டு அப்படியே யூனிட் டெஸ்ட்டு வந்து ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. மேம் எனக்கு வந்து எழுத டைம் இல்லை, அட்லீஸ்ட் ஓரல் டெஸ்ட்டாவது எழுதி பார்த்துக்கோங்க, ஓரல் டெஸ்ட்டாவது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நான் எழுதி பார்க்க டைம் இல்லாதவங்களுக்கு ஓரலாவது அந்த கொஷின் பேப்பரை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 3 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.7. ஆகஸ்ட் 7 தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.8. அந்த வீக்கெண்டில் அந்த வீக்குக்கான போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆகஸ்ட் 8 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.9. ஆகஸ்ட் 9 ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.10. ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.11. ஆகஸ்ட் 11 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 4 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.12. தென் ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸில் யூனிட் 4 மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1. ஆகஸ்ட் 13 கெமிஸ்ட்ரி அண்ட் தென் மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ், அதாவது எக்ஸாம்பிள் 4.1. இப்போ இது வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய சாப்டர், 4th சாப்டரில் எக்ஸசைஸ் 4.1 ஒரு நாள், எக்ஸாம்பிள் 4.1ஓடது ஒரு நாள். ஸோ 2 days நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம் மேக்ஸில். ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 6, அடுத்து மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2 அண்ட் தென் ஆகஸ்ட் 15 ஃபிசிக்ஸும் மேக்ஸும், ஃபிசிக்ஸ் யூனிட் 4 எக்ஸாம்பிள் 4.2. இதுவும் நியூ யூனிட்ன்றதுனால 2 days கொடுத்துருக்கோம், யூனிட் 4ம் அண்ட் தென் யூனிட் 4. சரிங்களா. ஆகஸ்ட் 16 கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.3. ஆகஸ்ட் 17 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 6 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 4.3யோட எக்ஸாம்பிள் சம்ஸ். தென் ஆகஸ்ட் 18 ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் யூனிட் 5 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4. தென் ஆகஸ்ட் 19 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 மேக்ஸ் எக்ஸாம்பிள் 4.4 எக்ஸசைஸு அண்ட் தென் எக்ஸாம்பிள் தனித்தனி டேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சாப்டருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக அழகாக வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆகஸ்ட் 20 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 7 மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.1. தென் ஆகஸ்ட் 21 தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 3 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ், இங்கே எக்ஸசைஸ் சம் கொடுத்துட்டோம். ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 3 மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2. ஸோ இயல் 3 யூனிட் 3 இது ரெண்டுமே நியூவாக ஆட் ஆகக்கூடிய இந்த யூனிட் இல்லையா, அதுக்காக 2 days நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 23 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் யூனிட் 5 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 5.2. தென் ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 8 மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3. ஆகஸ்ட் 25 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 7 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 5.3யோட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 26 ஃபிசிக்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.4. தென் ஆகஸ்ட் 27 கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 8 and then max example 5.4ஓட example sums. August 27 August 28 computer science chapter 8 max exercise 6.1. August 29 Tamil max, தமிழில் இயல் 3 max example 6.1. Then August 30 English max, English unit 3 and then max exercise 6.2ஓட exercise sum. August 31 பார்த்தீங்கன்னா physics max, physicsல unit 6 max example 6.2ஓட example sums. September 1 chemistry max, chemistryல unit 11 max exercise 6.3ஓட exercise sums. Then September 2 பார்த்தீங்கன்னா chemistry max, chemistryல unit 11 max example 6.3. September 3 chemistry max, chemistryல unit 12 and then max exercise 6.4. September 4 computer science max, computer science chapter 8 max example 6.4. September 5 chemistry max, chemistry unit 12 max 3.1 exercise. இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதனால் ஜஸ்ட் 1 day வித் எக்ஸாம்பிள்ஸோட. September 6 பார்த்தீங்கன்னா computer science max, computer science chapter 9 max exercise 3.2. Then September 7 chemistry max, chemistryல unit 7 max exercise 3.3. September 8 computer science max, computer scienceல chapter 9 max வந்து exercise 3.4. September 10
செப்டம்பர் 9 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 10 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.5. செப்டம்பர் 10 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 5 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6. செப்டம்பர் 11 ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் ஏதாவது ரிமைனிங் பெண்டிங் இருந்ததுன்னா அதை பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ரிவிஷன். மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.7. செப்டம்பர் 12 த சேம் திங், கெமிஸ்ட்ரி பெண்டிங் ஏதாவது இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, இல்லைனா ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8. September 13 computer science revision or pending and then maths exercise 3.9. September 14 Tamil maths. Tamil revision இல்லை ஏதாவது ரிமைனிங் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.10. செப்டம்பர் 15 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ் வந்து ரிமைனிங் இருந்தால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லையா ரிவிஷன். மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.11. ஸோ நீங்கள் எவ்ரி வீக் அந்த வீக்கான போர்ஷனை வீக்கெண்டில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, சண்டேக்குள்ளே அந்த வீக்குக்கான போர்ஷன். ஸோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக டம்ப் ஆகிடும் போர்ஷன்ஸு. ஸோ அந்த வீக்கெண்டு டார்கெட் வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கும், பட் அதை விட பேர்டனாக இருக்கக்கூடியது நீங்கள் அப்படியே சேர்த்து வச்சுட்டே வரும்போது எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ அந்தந்த வீக்கெண்டு அந்த வீக்கான போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், சொல்கிறது ஈஸி, பட் வாட் டு டூ, நம்ம அந்த 12th வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.